சிம்பிள் அண்ட் ஈஸி தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நல்லா பழுத்த தக்காளியை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வந்து நல்லா வந்து வதக்குங்க. இது கூடயே வந்து நல்லா இடித்து ஒரு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிடும் போது இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.